Shut up and sit down. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும், தம்பனல் பார்த்துருப்பீங்க. வீக்லி அனலைசிஸ் கோல்டோட நம்ம பார்க்குறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு, இது நம்ம GreenPips சேனல். இதில் வந்து நம்ம என்ன ஆகணும்னா டெய்லி அனலைசிஸ், வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கோல்டோட இது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுங்கிற கிளாஸஸும் நம்ம எடுத்துருக்குறோம். இனிமேலும் அதுக்கு மேலே வீடியோஸ் வந்து வரும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய இன்னும் வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இருக்கிற வீடியோஸை விட இன்னும் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீக்லி அனலைசிஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். வீக்லி அனலைசிஸில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம். லாஸ்ட் வீக் நான் வந்து அனலைசிஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எவ்வளோ தடவை சொல்கிறது அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஒன்றும் நடந்துடல. அது நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வீடியோ கணக்குக்கு வேண்டி நம்ம சொன்னால் அது நல்லா இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு வீடியோ போடலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது நடந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னங்கிறத சொல்லுவோம். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா சேம் அனாலிசிஸ் தான். சின்னது சேஞ்சஸ்னால் அந்த டெய்லி நம்ம 4 ஹவர்ஸில் வரும். இந்த வீக்லியில் வந்து பெருசாக ஒன்று மாற்றம் ஒன்றும் வரல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் மாதிரியே தான் இருக்குது வீக்லி அனாலிசிஸில். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியே வருதோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். பை ஆர் செல் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லாங் டேர்முக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். லாங் டேர்மில் வந்து இது பை ஆர் செல் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளில் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம டெய்லி அனலைசிஸ் போய் பார்ப்போம். டெய்லி அனலைசிஸ், டெய்லி சார்ட், அதாவது டெய்லி அனலைசிஸ் மீன்ஸ் டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஓகே, இப்போது இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம் ஒரு விஷயம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இதில் டெய்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்து நிற்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் கூட சொல்லலாம். இப்போ அந்த லெவலில் தான் மார்க்கெட் நிற்குது. ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகெயின் சேம் அதே ட்ரெண்ட் லைனில் தான் கிட்டத்தட்ட. இதை வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எகெயின் மார்க்கெட் அதே இடத்துல டெஸ்ட் அடிச்சிருக்கு. தென் எகெயின் மார்க்கெட் சேம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து, தென் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்டு அப்பா இருக்குது. தென் சேம் அதே இடத்துல எகெயின் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்குது, அந்த இடத்துல தான் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் எகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் கிடைக்கும் போது எகெயின் மார்க்கெட் பை ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இது ஏன் வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறேங்கிறது இப்போ பிகினராக இப்போ புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸுங்கிற வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அடுத்ததில் வந்து கிளியராக நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லுவோம். ஓகே, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிள், ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நம்ம செல் தான் பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம பை தான் பண்ணுவோம். சப்போர்ட்டில் வந்து பை தான் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பை சிக்னல் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். அதே மாதிரி செல் ஆச்சுன்னா செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணணும். நம்ம ரீடெஸ்ட் பண்ணுதா இல்லைன்னு வெயிட் பண்ணணும். ஓகே, அதுவும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதில் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இது இப்போது ஜூன் 21, இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 6 மந்த்ஸ் ஆச்சுங்க. 6 மந்த்ஸாக மார்க்கெட் வந்து இந்த குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கு. ஓகே, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, தென் எகெயின் ஃபேக்காக கொடுத்து எகெயின் டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட். இப்போ மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு
பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது லாங் டேர்ம் கிடையாது, சின்ன பை ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் செல்லுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம பிக்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறத விட சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து புரியும். ஓகே, 4 hours சாரி 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இந்த லெவல்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு இன்னொரு ட்ரெண்ட் லைன் பிஃபோர் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதை பார்த்துருவோம். ஸோ அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அதாவது டபுள் பாட்டம் பண்ண இடத்துலேருந்து நம்ம சப்போர்ட் எடுக்கிறோம். ஏன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஏன் அந்த டபுள் பாட்டம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸில் பார்ப்போம். அதை பற்றி நம்ம கிளியராக இன்னும் வந்து டெப்த்தாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே ஓகே இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவல், இது ஒரு நோ ட்ரேடிங் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் குறிப்பிட்ட ஒரே இடத்துல ஹோல்ட் ஆச்சு, குறிப்பிட்ட லெவலில் ஹோல்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறது ட்ரேடர் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஏன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் குறிப்பிட்ட இதே லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ஹோல்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்தாகவே மார்க்கெட் இதில் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்கிறோம். அப்புறம் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ட்ரெண்ட்லேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. தென் எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு ப்ரீவியஸாக பிரேக் அவுட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து தென் எகெயின் மேலே போய் தென் ப்ரீவியஸாக அதே சப்போர்ட்டுக்கிட்ட தான் வந்திருக்கு. தென் எகெயின் மார்க்கெட் மேலே, தென் எகெயின் அதே சப்போர்ட், தென் எகெயின் மேலே, தென் இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம இதை நோட் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப நாளாக பிரேக் பண்ணாத ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது அங்கே வந்து நம்ம செல் தான் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு சான்சஸ். இப்போ நான் இந்த மார்க் பண்ண இந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லையும் நீங்கள் செல் என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். பை வந்து பிளான் பண்ண இப்போதைக்கு பிளான் பண்ணாதீங்க. பை எப்போ எடுக்கணும்னு சொன்னேன்னா, இது வந்து சின்ன டைம் ஃப்ரேம். நான் வீக்லி டெய்லி சார்ட்டில் பாருங்கள் தெரியும், நியர்பை 1763 67 ரேஞ்சில் நம்ம வந்து பை எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து செல் தான். ஒன்று 1800 ஒரு செல் எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ண க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எகெயின் வந்து நம்ம ஒரு செல்லும் எடுக்கலாம். இப்போவும் செல் எடுக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் மார்ஜின் நல்ல மார்ஜினாக இருக்குது அப்படின்னா இப்போவும் நம்ம வந்து செல் எடுக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து சின்ன ஸ்டாப் லாஸ்ங்கும் போது இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகே, 1803 அதே ஸ்டாப் லாஸாக கூட வச்சு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கிறத விட நீங்கள் ப்ராஃபிட் பண்ண அப்படிங்கிறது சொல்லும் போதே நமக்கு வந்து அது போதும். அது $1 இருந்தாலும் சரி, அது $1,00,000 இருந்தாலும் சரி, அது வந்து ப்ராஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். நான் சொல்கிறது தான், ப்ராஃபிட் பண்ணணும். நீங்கள் $1 இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, வேறு டவுட்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நீங்கள் தேங்க்ஸ், சூப்பருங்க ப்ரோ, அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் போது நம்ம கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் அனலைசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி முக்கியமாக வந்து ஷேர் அதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நமக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணிங்கனாலும் சரி, லாஸ் ஆச்சுனாலும் சரி, ட்ரேட் சொல்லுங்கள். அது ஏங்கிற சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதில் தப்பே கிடையாதுங்க. அதை நம்ம தப்பு சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைங்க. இப்போ அது வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் செஞ்சுருப்போம். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை மறைச்சிருப்போம். அதனால் பின் விளைவுகள் நமக்கு தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே,
தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.